எஸ்டிபிஐயோட அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி அவர்கள் போனது என்பது ஒரு பெரிய விஷயம். என்ன கூட்டம், எவ்வளவு வரவேற்பு அவருக்கு. பாஜகவோட இருந்ததுனால இப்பதான் விலகி வந்தாரு, பாஜகவை இன்னும் கூட பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது விலகி வந்தது ஒரு நாடகம், திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கிடையே இஸ்லாமிய மக்கள் மதுரையில ஆயிரக்கணக்கில் திரண்டு, அது லட்சக்கணக்கில் சொல்லலாம். அதிமுக பாஜக பிளவு உறுதியானதுன்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்க அவர் பிரியருக்கு காரணமே சொன்னது இங்க இருக்கின்ற அண்ணாமலை காரணம் தான் நாங்க பிரிகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நரேந்திர மோடிக்கு எதிர்த்து அதிமுக இருக்கின்ற ஒரு நபர், அது எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டன் கூட பேசவில்லை. மோடியால சுப்பிரமணிய சாமியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம அண்ணாமலையால எஸ்சி சேருக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி இந்த ராமருக்கு கோவிலை எழுப்பி, அதுவும் முடிக்காத கோவிலுக்கு கும்பாபிஷேகம் தேர்தலுக்காக நடத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று நமக்கு தெரியாது. அது கற்றறிந்த சாஸ்திர வல்லுநர்கள் தான் சொல்லணும். சிறுபான்மையினர் நலனில் உண்மையாக அக்கறை யாருக்கு, எந்த கட்சிக்குங்கிற தலைப்பு தான் நாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இதுல அது போய் அனைவருக்கும் சிறுபான்மையினர் தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான், அந்த ஒரு வெளிப்பாடைத்தான் பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பாஜக கூட, பாஜக மெஜாரிட்டேரியன் கட்சி என்று சொன்னால் கூட பல இடங்கள் இப்ப இன்னைக்கு வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வைப்ரண்ட் குஜராத் சம்மிட்ல ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட், முக்கியமா யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஜாயித், துபாயினுடைய ரூலர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க ஒரு ப்ரொசஷன்ல போறாங்க. நரேந்திர மோடியும் அவரும், நம்மளுடைய பாரத பிரதமரும் அவரும் ஒரு ப்ரொசஷன்ல போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இப்ப லட்சதீப்ல போயிட்டு அந்த லட்சதீப்பை ஒரு ஷோகேஸ் பண்றது நரேந்திர மோடியினுடைய. லட்சதீப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏறத்தாழ 98% அங்க முஸ்லீம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மொத்தமே பாப்புலேஷன் அங்க 67,000 நபர்கள் தான். அப்ப அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த எஸ்டிபிஐனுடைய இஷ்யூ, அதுல நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசின அந்த இஷ்யூ, அதுதான் நாம் இப்போ முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு ஒரு ஏறத்தாழ அதுக்கு பதில் என்று கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட ஏறத்தாழ அதுக்கு பதில் மாதிரி தான் தெரிகிறது. மு.க. ஸ்டாலினுடைய அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, அது இன்றைய தினம் நடக்கின்ற அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, முன்னையிலிருந்து நடக்கின்ற அந்த அவுட்ரீச் ஆனாலும் சரி, எல்லாம் அப்படித்தான் தெரிகிறது. அப்ப இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் யார் சிறுபான்மையினருக்கு நலனில் உண்மையாக அக்கறை யாருக்கு என்ற அந்த கேள்வி வருகிறது. என்னை பொறுத்தவரையில சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய சாய்ஸ் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என்பது ஜெயலலிதா இருந்த சமயத்துல வேற, இப்ப வேற என்ற நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சி இன்னமும் பல வழக்குகள் எடப்பாடி பழனிசாமி மேலேயும், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற இந்த வேலுமணி ஆனாலும் சரி, தங்கமணி ஆனாலும் சரி, ஒரு மேலே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அதுவும் மத்திய அரசாங்கம் சார்ந்த வழக்குகள், சிபிஐ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் சார்ந்த வழக்குகள் இருக்கிறது. இங்க டிவிஎஸ்சி இருக்கிறது. அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தை நாடி இருந்தால்தான் இவர்களுக்கு அந்த தொடர்ந்து வெளியே இருக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இல்லை என்றால் செந்தில் பாலாஜியினுடைய அதே நிலை இவர்களுக்கும் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜகவை தாண்டி ஒரு ஸ்டாண்ட் இவர்களால் எடுக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் இப்போ அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேர் எதிராக இப்ப திமுக அந்த சிறுபான்மை நலத்திலிருந்து சற்றே மாறி நமக்கு ஸ்டாலின் கூட ஒரு முறை சொன்னார், எங்க கட்சியிலேயும் 90% மேல இந்துக்கள் தான் என்றெல்லாம் பேசினார். ஆனால் அதை தாண்டி அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை பாருங்களா, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இடதுசாரிகள் ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்லி செக்யூலர். காங்கிரஸ் நிச்சயமாக ஸ்ட்ராங்லி செக்யூலர், அதே மாதிரி இடதுசாரிகள் நிச்சயமாக ஸ்ட்ராங்லி செக்யூர் என்று கூறலாம். அப்போ அந்த அழுத்தம் நிச்சயமாக திமுக மேல இருக்கிறது. அதனால திமுகவுக்கு அங்க சாய்ஸே கிடையாது. நீங்க சிறுபான்மையினர்ல நலன்ல அக்கறை வைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இந்த பக்கம் அந்த அழுத்தம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அப்கோர்ஸ் பாஜக இப்போது கூட்டணியில் கிடையாது அதிமுகவோட. அப்படி இருந்தால் கூட அதிமுகவுக்கு அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் என்று நான் காண்கிறேன். இதுல முதல்ல சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை எல்லாரும் குறிவைக்கிறாங்க, இன்க்ளூடிங் நீங்க சொன்ன மாதிரி பாஜக. அது ஒரு பெரும்பான்மையினரின் கட்சியாக பிரதானமாக இருந்தாலும் அவர்களும் சிறுபான்மையினரை குறிவைக்கிறார்கள். அவங்க சிறுபான்மையினரிடையே இருக்கக்கூடிய அந்த பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி எஸ்டி, அவங்க குறி வைக்கிறாங்க. பஸ்வந்தா முஸ்லிம்ஸ் அவங்க குறி வைக்கிறாங்க. 10 வருஷமா குறி வச்சுட்டே வர்றாங்க. அதே மாதிரி பெண்கள் வாக்குகளை, இஸ்லாமிய பெண்கள் வாக்குகளை முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக அவங்க
அதை வாக்கு வங்கியை அவங்க கண் வைக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நீங்க டோட்டலி மதசார்பற்ற கட்சின்னு சொன்னா நீங்க வந்து நான் ஏத்துக்கிற தயாரா இல்லை. இப்ப கூட அவங்க ராமர் கோயில் திறப்பு விழாக்கு போறதுல அவங்ககிட்ட ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்ககிட்ட இந்த சிறுபான்மையினரை தாஜா செய்வது, அதே நேரத்துல பெரும்பான்மையினரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது என்ற ஒரு இடைப்பட்ட நிலையில் தான் அவங்க பயணிச்சுட்டே இருக்கிறாங்க காலம்புறா. மற்ற கட்சிகளுக்கு நீங்க சொல்லுங்க, விசிகாக்கு சொல்லுங்க, ஓரளவுக்கு திமுக கூட உறுதியான நிலைப்பாடு இருக்கு அதுல. ஆனா காங்கிரஸுக்கு வட மாநிலங்கள்ல சிறுபான்மையினருக்கு ஆதரவான முழுமையான நிலை எடுத்தா தங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுனால அவங்க யோசனை பண்றாங்க. அதுல நிச்சயமா இருக்குது. ஹிஜாப் தடை சட்டத்தை நீக்குவேன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு இது ஸ்ட்ராங் இந்துத்துவா ஃபாலோ பண்ணாட்டியாலும் அவங்க சாஃப்ட் இந்துத்துவா ஃபாலோ பண்றாங்க. ராகுல் காந்தி பூணூல் போட்டுட்டு போய் கோயிலுக்கு போய் நானும் ஒரு சத்திரிய பிராமணன் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ராம ஜென்ம பூமியில திருட்டுத்தனமா ராம் நல்லா அந்த சிலையை வைத்து ராமர் கோயில் கும்பிட ஆரம்பிச்ச பிறகு 1949 ஃபைசலாபாத் நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சது, அதுக்கு பூட்டு போட சொன்னது. அன்றைக்கு போட்ட பூட்டை யார் திறந்தாங்க? பாஜக திறக்கல, ராஜீவ் காந்தி தான் திறக்க சொன்னார், சிரன்யாஸ் நடத்த சொன்னார். அதான் அது மாதிரி அந்த ராமர் கோவிலை பாபர் மசூதி இடிக்கும் போது மத்தியில இருந்த நரசிம்மராவ் அரசு அவங்க வந்து இராணுவத்தை அனுப்ப எவ்வளவோ பேர் கேட்டாங்க. நான் கூட கேட்டேன். ஆனா இராணுவத்தை அனுப்ப அவங்க தயாரா இல்லை, அனுப்பவே இல்லை கடைசி வரைக்கும். ராமர் கோவில் இடிப்பதை, பாபர் மசூதி இடித்த வேடிக்கை பார்த்தாங்க. இதுதான் உண்மையான ராமராஜ்ய அமைப்பு தானே சொன்னாரு ராகுல் காந்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி. ராஜீவ் காந்தி ராமராஜ்யம் அமைக்க போறதுன்னு சொன்னாரு. அதனால இந்த காங்கிரஸை வந்து முழுமையா ஒரு மதசார்பற்ற கட்சி நான் ஏத்துக்கிற தயாரா இல்லை. மார்க்சிஸ்டுகளை சொல்லுங்க, நான் கம்யூனிஸ்டுகள் அசகோல் நான் ஏத்துக்கிறேன். சிபிஐனாலும் சிபிஎம்னாலும் விசிகாவை நான் ஏத்துக்கிறேன். திமுகவை நான் அந்த அளவுக்கு ஏத்துக்கிற தயாரா இல்லை. திமுகவும் ரெண்டு பக்கமும் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2000 இப்ப திடீர்னு ஏன் பாசம் வந்துச்சு உங்களுக்குன்னு எடப்பாடியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். ஆனா 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை குண்டு வைத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அவங்க அதுல இருந்து அவங்களை விடுவிக்கிறது என்பது ஆபத்தானது. அது மீண்டும் வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெறுவதற்கு அது இடம் கொடுக்கும் சொன்னு அபிடவிட் ஃபைல் பண்ணவங்க தான் இவங்க. இப்ப இந்த ஆட்சியில அதுக்கடுத்து 2022 588வது ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதுல யாருக்கு நாங்க வந்து விலக்களிக்க முடியாது, ரிவிஷன்ல இருந்து விலக்கு, அதாவது விடுதலை செய்வதிலிருந்து இருந்து யாருக்கு நாங்க விலக்களிக்க முடியாதுங்கிறதுல லிஸ்ட்ல கடைசியில இஸ்லாமியர்களை சேர்த்திருக்கிறாங்க, இஸ்லாமிய சிறை கைதிகள் சேர்த்திருக்காங்க. இதுதான் அவங்க நிலைமை ஆட்சிக்கு வந்த பிறகு. அதுக்கு பின்னாடி அதிமுக சார்பில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுனால நீங்க விடுவிக்கணும், அதுக்கான சட்டத்தை இயற்றணும் சொல்லும் போது அவங்க அப்பதான் அதுக்கு பின்னாடி முடிச்சுக்கிட்டு தான் கவர்னருக்கு கேபினெட் அமைச்சரவை முடிவாக அவங்களை விடுதலை செய்யறதுக்கான அந்த மசோதாவை அனுப்பிச்சாங்க, அந்த ஆர்டர் அனுப்பிச்சாங்க. அது நிலுவையில் இருக்கு, அது வேற விஷயம். எல்லாத்திலையும் இந்த இஸ்லாமியர் வாக்கு வங்கியை குறிவைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அதுல வந்து மதச்சார்பின்மை என்பது எனக்கு இந்தியாவில் அது பெரிய கட்சிகள்கிட்ட இல்லைங்கிறத என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. அது இன்னொன்று, எஸ்டிபிஐ வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியா இருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அது எஸ்டிபிஐயோட கூட்டணி வைத்த போது இவர் நம்ம டிடிவி தினகரன் அவர்களே 5.5% வாங்கினாரு. கூட்டணி இல்லாத போது 2% குறைஞ்சிட்டாரு. எஸ்டிபிஐக்கு ஒரு வாக்கு வங்கி இங்க இருக்குது. இஸ்லாமியர்களை வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் எப்பயுமே இல்லை. காயிதே மில்லத் அவர்கள், த கிரேட் காயிதே மில்லத் இருந்த போது கூட இல்லை, வாக்கு வங்கி அவங்க இல்லை. அவங்க அதிமுக திமுக தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நீங்க எஸ்டிபிஐல அதை பேன் பண்ணணும்னு சொல்லி பினராயி விஜயனே கோரிக்கை வச்சார் மத்திய அரசுட்ட. பட் என்ஐஏனுடைய இதுல அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான் அவங்க ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருக்கு, அதனால அவங்கள மட்டும்தான் நாங்கள் பேன் பண்றோம் சொன்னாங்க. எஸ்டிபிஐ கிளியர் பண்ணாங்க. ஸோ எஸ்டிபிஐயோட அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி அவர்கள் போனது என்பது ஒரு பெரிய விஷயம். என்ன கூட்டம், எவ்வளவு வரவேற்பு அவருக்கு. பாஜகவோட இருந்ததுனால இப்பதான் விலகி வந்தாரு, பாஜகவை இன்னும் கூட பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது விலகி வந்தது ஒரு நாடகம், திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல குற்றச்சாட்டு இருக்குது.
இதற்கிடையே இஸ்லாமிய மக்கள் மதுரையில ஆயிரக்கணக்கில் திரண்டு, அது லட்சக்கணக்கில் சொல்லலாம். எனக்கு ஆச்சரியமாச்சு, எஸ்டிபிஐ இவ்வளவு பலமா இருக்கான்னு சொல்லி. நான் விசாரிச்ச போது கீழ்மட்டத்தில் விசாரிக்கும் போது அவங்க பலமா இருக்கிறாங்க. பல கிராமங்கள்ல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய கிராமங்கள்ல 50% அவங்க தான் இருக்கிறாங்க, மேலேயே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐயுஎம்எலுக்கு இங்க ஒரு பெரிய ஹோல்டே இல்லைங்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது ஆல்மோஸ்ட் சிட்டியில இருக்கிறது தான், வேற எங்கேயும் இல்லைங்கிறாங்க, கிராமப்புறங்கள்ல எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. எஸ்டிபிஐ பலமா வேறு ஒன்று இருக்குது. அது மொத்தமும் இப்ப எடப்பாடி அவங்களோட வர்றாங்கிறப்ப அவருக்கு சிறுபான்மை வாக்குகள் அதிகம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 5% சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு வந்தா கூட அது திமுகவுக்கு 10% சரிவை ஏற்படுது. 5% வந்தாச்சு, இந்த பக்கம் 5% கூடுது, அவங்களுக்கு 5% சரிவு ஏற்படுது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 2 பேருக்கு இடையில 10% ஆயிடும். அதனால நீங்க வந்து இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, அதிமுக பாஜகவோட போயிடக்கூடாது, திரும்ப போயிடக்கூடாது. அதுதான் அவங்களோட முக்கிய. அவங்களுடைய உதாரணமா ஒரு தேர்தல்ல பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையே போட்டி இருக்குது, பாஜகவுக்கும் வேற சமாஜ்வாடி கட்சிக்கும் போட்டி இருக்குது. அப்படிங்கிற இடத்துல அவங்க அந்த மாற்று கட்சியை, பாஜகவுக்கு எதிரான கட்சியை மொத்தமா தேர்வு செய்வாங்க. ஆனா இங்க பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காலத்துல போட்டியிலே இல்லை, அவங்க நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். அதனால இங்க என்ன ஆகுது, அவங்க சாய்ஸ் திமுகவா அண்ணா திமுகன்னு பாக்குறாங்க. திமுக மேல அவங்களுக்கு சமீபத்துல கொஞ்சம் கோபம் இருக்குது. அவங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சி இப்ப நாங்க மதச்சார்பற்ற கட்சி, நாங்க இஸ்லாமியர்கள் ஆதரவு வேணும்னு சொல்லி வேண்டி நிக்கிறாங்க அவங்க. ஆனா 60 ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலத்துல நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. அவங்க இஸ்லாமியர்களுடைய நிலைமை இந்த நாட்டுல பட்டியல் இனத்தை விட கேவலமா இருக்குன்னு சொல்லி சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. அப்படிப்பட்டவங்க எப்படி திரும்ப அந்த இஸ்லாமியர்கிட்ட போறாங்க, அவங்க எப்படி ஏத்துக்குருவாங்க இவங்களை? அதான் பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் இது அகிலேஷ் யாதவ் மத்தி கிட்டையும் பாஜக கிட்டையும் தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அது 28 தொகுதிகள்ல இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி கூடிய தொகுதிகளில் பாஜக ஜெயிக்குது. அப்ப என்ன அர்த்தம், இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கும் வாக்களிக்கிறாங்க. அதான் நல்லா தெரியுது. குறிப்பா பெண்கள், நீங்க இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்த பிறகு நீ இந்த காமன் சிவில் கோடு வந்துருச்சுன்னா அவங்க நிச்சயமா பை அண்ட் லார்ஜ் அவங்க டிஸ்கிரிமினேட்டட் லாட் அவங்க பாஜக ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஸ்வந்தா முஸ்லிம்ஸ் ஏற்கனவே அவங்க ரீச் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு. அவங்க 30% ஆஃப் டோட்டல் இஸ்லாமியர்கள் மத்தியில அவங்கள ஏற்கனவே ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா, பாஜக வளர்ச்சியை காட்டுறாங்க, வளர்ச்சி இல்லாத இடத்துல இந்துத்துவாவை நிறுத்துறாங்க. அவங்க வளர்ச்சி இருக்கிற இடத்துல இந்துத்துவா முன்னெடுக்கிறது இல்லை, பின்வாங்கிக்கிறாங்க. அதுல இருந்து டாக்டிக்கலா அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா எல்லாத்தையும் பண்றாங்க. தமிழ்நாட்டுல அதிமுக சமீபத்தில் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கிளியரா 40 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவா இப்போதைக்கு வேற கூட்டணி கட்சிகள் இப்ப இல்ல, வரும்போது அந்த இடங்கள் வெக்கேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு கண்டிஷனோட அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப அதை பண்ணதை பார்த்தா 40 பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களுக்கு அவங்க பண்ணதை பார்த்தா அவங்க பாஜகவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிளவு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்னும் அது டிராமான்னு சொன்னா அதை யாரும் ஏத்துக்கிற போறது இல்லை. இஸ்லாமிய மக்கள் ஏத்துக்கிறல. எஸ்டிபிஐ கூட்டத்தை நான் பார்த்தேன், அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டமைப்பு. அதுக்கு கோவையில் நடந்த கூட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம், அதுவும் எடப்பாடி தான் தலைமை அங்கே சிறப்பு அழைப்பாளர். அதனால நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்ததுனால, அவங்க சிஏஏ போன்ற சட்டங்களை அவர்களோடு சேர்ந்து ஆதரித்ததுனால, அவங்க பல்வேறு விஷயங்கள்ல அவங்களுக்கு அனுசரணையா இருந்ததுனால, ஐடியாலஜிக்கலா கூட அவங்க கொஞ்சம் நெருக்கமா இருந்தது மாதிரியான காரணங்கள்னால அவங்க மேல ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும்னு நம்ம நினைச்சோம். நான் கூட அப்படிதான், அது அவ்வளவு ஈஸியா நீங்கிடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா அது நீங்கிருச்சு, ஃபுல்லா நீங்கிருச்சு, 100% நீங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய கெயின். அது சாதாரண கெயின் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பாஜகவோட கூட்டணியில திமுக வந்து இருந்துச்சு. 2002ல குஜராத்தில் இனக்கலவரம் நடந்து, மதக்கலவரம் நடந்து இஸ்லாமியர்கள் 2000க்கு மேற்பட்டவங்க படுகொலை செய்யப்பட்ட போது அதை கண்டித்து திமுக இருந்து அறிக்கை வரல. அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட முதல்வர்கிட்ட, நீங்க பாஜக கூட்டணி இருக்கிறனால நீங்க இப்படி செய்றீங்களா,
ஏன் கண்டிச்சு அறிக்கை விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் கிண்டலா என்ன கேட்டார்னா, குஜராத் என்ன தமிழ்நாட்டிலா இருக்குதுன்னு கேட்டார். அதை கண்டிக்க மறுத்துட்டாங்க அவங்க. அதே தாங்க ராமர் கோவில் கட்டலாங்கிற தீர்ப்பு வந்தப்போ யாருங்க எதிர்த்தது? இஸ்லாமிய அமைப்புகளே எதிர்க்கலைங்க. நாங்க கொஞ்சம் பேர் தான் முற்போக்காளர்கள், மதச்சார்பின்மை மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், நாங்க மட்டும்தான் எதிர்த்தோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான். காங்கிரஸ் திமுக எதிர்க்கவே இல்லை, கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இன்னைக்கு பாபர் மசூதி இடிச்சு சரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்க தீர்ப்பு தர்றோம், அங்க அயோத்தி கோயில் கட்டிக்கலாம், ராமர் கோயில் கட்டிக்கலாம் சொல்லும் போது, அப்ப எதிர்க்க ராமர் கோயில் கட்டி திறப்பு விடாத போது பாஜக அரசியலாக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லி இவங்க அரசியலாக்க பாக்குறாங்க. அதை இவங்களுக்குள்ள ஓட்ட உடசல், ஏராளமான முரண்பாடுகள், ரொம்ப மாச்சரியங்கள் இவங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அதனால பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு அது போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெரியாருடைய கோஷம் அது வந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது, அவர் இந்து மதத்தை ஒழிக்கணும் தான் சொன்னாரு. அதுல இவங்க மாதிரி ஜாதிய அமைப்பை அதை ஒழிக்கணுங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதனம் என்பது இந்து மதம், இந்து மதம் என்பது சனாதனம், ஒழிக்கணும்னு சொன்னாரு. இவங்க அதே வார்த்தையை பேசுறவங்க அதுக்கடுத்து நாங்க இந்து மதத்தை சொல்லல, நாங்க அதுல இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவினை மட்டும்தான் சொல்றோம் அப்படின்னு பசப்புறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க சொன்ன அந்த இது தவறு. திமுக என்பது இந்தியா கூட்டணியில ஒரு லயபிலிட்டி நினைக்கிறாங்க, சுமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டத்துல அவரு பீகார் முதல்வர் என்ன சொன்னாரு, இந்திய நீ போய் கத்துட்டுவான்னு சொன்னாரு. அப்படி தூக்கி எறிஞ்சு ஒரு முக்கியமான கட்சி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய மிகவும் பிடித்தத்தோட, மிகப்பெரிய பிடித்த, யாருக்கும் இல்லாத பிடித்த பிடிப்பு திமுக அங்க இருக்குது. அவங்கள அப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற ஒரு சரியான ஒரு கோட்பாடா இங்க இல்ல. மதம் என்பது என்ன, மதச்சார்பின்மை என்பது என்ன? மதம் அரசியலில் கலக்கக்கூடாது. மதம் வேறு, அரசியல் வேறு, அதான மதச்சார்பின்மை. அது எங்கெங்க நடக்குது? பிரதமர் போய் ராமர் கோயில் திறப்பு விழாவில் முன்னணியில நிக்கிறாரு, அதன மதச்சார்பின்மையா? சிலன்யாசம் நடத்துங்க, ராமர் கோவில் திருட்டுத்தனமா வச்ச அந்த ராமர் சிலை வச்ச அந்த கோவிலுக்கு சிலன்யாசம் நடத்துங்க, பூட்ட உடைங்க அப்படின்னு ராமராஜ்யம் அமைக்க போறேன்னு சொல்லி ராஜீவ் காந்தி சொன்னது மதச்சார்பின்மையா? பூனில் அணிந்து கொண்டு போய் நான் சத்திரிய பிராமணன் சொன்னது ராகுல் காந்தி சொன்னது மதச்சார்பின்மையா? இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு கோயில் திறப்பு விழாவுக்கு போறதா இல்லையாங்கிறதுல இவ்வளவு ஊசவாட்டம் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது? இதெல்லாம் மதச்சார்பின்மை. அதனால நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமா இது வந்து அது அப்படியெல்லாம் மக்கள் பார்க்கல. டோட்டலா அவங்க பாசிட்டிவ் ஹிஸ்டரி பார்த்தா எல்லாருக்கும் மோசமா தான் இருக்குது. அதனால அவங்க இன்னைக்கு என்ன நிலை எடுக்கிறாங்க, பாஜக உறுதியான நிலை எடுக்கிறாங்க. அந்த உறுதியான நிலைப்பாடு திமுக இல்லைன்னு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு இந்த தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்க. உறுதியா எதிர்க்கல. மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை இவங்க ஏன் கேள்வி கேட்காம அமல்படுத்துறாங்க என்ற கருத்துக்கள்லாம் இஸ்லாமியர் மத்தியில் இருக்குது. பொதுவா எல்லா மக்களுக்கும் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த 30 மாத அதிருப்தி என்பது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதிச்சிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்பது என்னுடைய கருத்து. என்ன கலை நீங்க பாட்டுல அடிக்கிட்டே போறாங்க. சுப்ரீம் கோர்ட் நான் முடிச்சுக்கிட்டேன் கூட நீங்க தவிர இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஆர்டர் கூட நீங்க தவற சொன்னீங்க. போற போக்குல எவ்வளவுதான் கரெக்ட் பண்ண பார்த்தாலும் அது வந்து முடியாத ஒரு நிலைமை இருந்தது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வந்து அந்த அளவுக்கு கலை வந்து தவறாக கூறி, ஏதோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து இங்க ஒரு கோயில் இருந்தது என்று சான்று கொடுத்தாங்கலாம் கூறுறது வந்து நிச்சயமாக தவறானது. அதே சமயத்துல வந்து அதிமுக பாஜக பிளவு வந்து உறுதியானதுன்னு சொல்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்க அவர் பிரியருக்கு காரணமே சொன்னது வந்து இங்க இருக்கின்ற அண்ணாமலை காரணம் தான் நாங்க பிரியறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நரேந்திர மோடிக்கு எதிர்த்து அதிமுக இருக்கின்ற ஒரு நபர், அது எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டன் கூட பேசவில்லை. கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டன், ஒரு நடுத்தரத்தில் இருக்கின்ற ஒருத்தர் வந்து பேசினதுக்கு அவரை அளவில்லாமல் கண்டித்த கட்சி அதிமுக. அப்படி இருக்கும்போது எவன் நம்புவான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள். எஸ்டிபிஐ ஹிஸ்டரி வேற.
எஸ்டிபிஐ வந்து எப்படி பிஎஃப்ஐ வந்து தன்னைத்தானே மாடல் பண்ணியிருக்கிறது என்று பிஎஃப்ஐயே கூறுவது வந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மாடல்ல தான் இருக்கிறோம் என்று பிஎஃப்ஐ கூறியிருக்கிறார்கள். அப்ப எஸ்டிபிஐ எங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று கூறியிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ வந்து இன்னைக்கு நிக்க வேண்டும் என்றால், ஒரு 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 ஆர்கனைசேஷனாக நிக்க வேண்டும் என்றால் பாஜகவினுடைய இது தயவு தேவை என்று இருக்கிறது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமைசேஷன் அவர்கள் போறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இருந்துதான் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அணுகிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நிச்சயமாக இளைஞர்கிட்ட அவங்களுக்கு ஒரு ஒரு ஹோல்ட் இருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஓரளவு கன்னியாகுமரி அந்த ரீஜன்ல இருக்கிறது. ஆனால் அதனுடைய காரணம் வந்து நிச்சயமாக அது வந்து பாசிட்டிவ் காரணங்களுக்காக இல்ல, நெகட்டிவ் காரணங்களுக்காக. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தென்காசியிலும் திருநெல்வேலியிலும் ஓரளவுக்கு பேஸ் இருக்கிறதோ, அது ஒரு நெகட்டிவ் மொபிலைசேஷனாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதாவது நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவர் வாட்டில பேசிக்கிட்டே இருக்காரு. வந்து ஒன்றும் அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் திருச்சி திருச்சி சொல்லிட்டு போயிட்டாரு. அது வந்து அதாவது எங்கேயுமே வந்து ஒரு 2% அந்த எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கதான் செய்யும். எந்த மதமா இருந்தாலும், அது சமுதாயமா இருந்தாலும், அது கட்சியா இருந்தாலும் எங்க அந்த எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கும். எஸ்டிபிஐ என்பதற்கு ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக அது இருக்காது. அது வந்து இவர்களது இந்த கூட்டணி என்பது எப்படி ஓவைசிக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அது மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இம்ப்ளிகேஷனை கொடுக்கும். அது எடப்பாடிக்கு இப்ப தேவை. அவருக்கு இப்ப வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கி இப்போதைக்கு அவருக்கு தேவைப்படுகிறது. எனவே அவர் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய யாரெல்லாம் திமுகவோடு சேர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு அது ஒட்டுமொத்த சிறுபான்மையினரும் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இது வந்து அதிமுக அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் இருந்த கட்சி இப்ப எடப்பாடிட்ட இல்ல. ஏன்னா எடப்பாடியினுடைய கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி இது பல்வேறு வகையில பிஜேபியை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் சிஏஏ இருக்கட்டும், என்ஆர்சி ஆதரித்த கட்சி தான் இந்த அதிமுக. எனவே இன்றைக்கு அவர்கள் இந்த கிரெடிபிலிட்டி வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்னா, எடப்பாடிக்கு ஏற்கனவே ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் துரோகம் செய்வார் அரசியலிலே என்பது அவருக்கு இருக்கு கிரெடிபிலிட்டி. அது அவருடைய பிராண்ட் இமேஜ். அந்த பிராண்ட் இமேஜ் வந்து அதை நீங்க ஈஸியா இஸ்லாமிய மக்கள், பொதுவான இஸ்லாமிய மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவை, இன்னைக்கு எஸ்டிபிஐ வந்து மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற மற்ற பிரிவினர்கள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும், எஸ்டிபிஐ போன்ற ஒரு தீவிர எண்ணம் கொண்ட, தீவிர சிந்தனை கொண்ட அந்த கட்சிகள், இளைஞர்கள் எஸ்டிபிஐ பக்கம் இருப்பார்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் இருப்பதற்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்து அந்த அந்த ஓட்டு சதவீதத்தை மாற்றுமா என்று சொன்னால் கண்டிப்பாக அது 2% தாக்கம் கூட அது ஏற்படுத்தாது. அதுதான் இன்றைய நான் பார்த்த வரையில இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இம்பாக்ட். அப்ப அந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட் வந்து எடப்பாடியை எப்படி இஸ்லாமிய மக்கள் நம்புவார்கள், எடப்பாடியை எப்படி கிறிஸ்தவ மக்கள் நம்புவார்கள்? நீங்க வந்து பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்வீர்கள். மக்களுக்கு எந்த தீங்கு வந்தாலும் அதையும் நீங்க வந்து உங்க பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏற்றுக்கொண்டு பிஜேபி பக்கம் நிற்பீர்கள். இப்பொழுது நீங்கள் இதனால் தான் தோற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக நீங்க வந்து இப்ப வேஷம் போடுகிறீர்கள் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு பொதுவான இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் இருக்கும். எப்படி நீங்க வந்து பிஜேபி வந்து இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், சிறுபான்மையினர் மக்களை கேவலப்படுத்தினார்கள், எப்படி அவர்கள் வழிபாட்டு தலங்களின் மீது தாக்குதல் நடத்தினார்கள்,
எப்படி அவர்கள் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள், சின்ன சின்ன தேவாலயங்களை எல்லாம் வந்து இந்த இந்து முன்னணி என்ற பெயரிலே சென்று அவர்கள் தாக்குதல் நடத்தி அவர்களது வழிபாட்டு உரிமையை கெடுத்தார்கள், வழிபாட்டு உரிமைக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள் என்ற நிலைப்பாடெல்லாம் வந்து இந்த சிறுபான்மை மக்கள் பார்த்துதான் இன்றைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். அப்ப அத வந்து அந்த கான்பிடன்ஸ் எப்படி எடப்பாடி பில்ட் பண்ணுவார்? ஏன்னா 4.5 வருட காலம் அவரது ஆட்சியிலே இந்த இந்த சாரி 4.5 வருட ஆட்சியிலே வந்து இப்படிப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்ப நீங்க சவுத்துல எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா கிறிஸ்தவ தேவாலயங்களை அவர்கள் எந்த அளவிற்கு இடைஞ்சல் செய்தார்கள் என்பதற்கு பல்வேறு வீடியோக்கள் சாட்சியாக இன்னைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய அந்த அந்த வெறுப்புணர்வு, அந்த ஒரு ஒரு பகை உணர்வு இன்றைக்கும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் மீது ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தக்கூடிய செயல்பாடுகளை அண்ணாமலை முன்னெடுத்தார். நம்ம அந்த ஒரு சின்ன குண்டுவெடிப்பு சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்திலே நம்ம பார்த்தோம். அப்ப இந்த அளவிற்கு ஒரு இஸ்லாமிய மக்களை ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் பண்றது, அதாவது கிறிஸ்தவ மக்களை ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் பாவாடை என்று இகழ்ந்து கூறுவது, அவர்களது வழிபாட்டு உரிமையை மறுத்து அவர்களுக்கு த்ரெட்டன் பண்ணுவது, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கு எஸ்டிபிஐயோட கூட்டணி வைத்தால் நம்ம ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களது வாக்கும் நமக்குத்தான் என்று எந்த வகையில் வந்து அதிமுக கிளைம் பண்ணுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதிமுக இன்றைக்கும் பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. நீங்க சொன்னது பாடி இன்றைக்கும் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தொண்டர்களும் அதிமுக எதிர்த்து பேசவில்லை. சாரி, பிஜேபி எதிர்த்து பேசல, மோடி எதிர்த்து பேசல. இன்றைக்கும் அவர்கள் அதற்கு ஜால்ரா போட்டுட்டு தான் இருக்காங்க. கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் கூட்டணி வைத்தால் என்ன, வைக்காவிட்டால் என்ன? அதனால் ஒரு 3% வாக்கு அண்ணாமலை இருக்கும் வரை அண்ணாமலை தான் பிரச்சனைன்றதே எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி பிரச்சனை அல்ல இவர்களுக்கு, மோடி பிரச்சனை அல்ல இவர்களுக்கு, அமித்ஷா பிரச்சனை அல்ல இவர்களுக்கு, அண்ணாமலை தான் பிரச்சனை. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரச்சனை மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் தான், அண்ணாமலை அல்ல. அண்ணாமலை என்பது ஒரு துருப்பு சீட்டு. இன்னைக்கு அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு அண்ணாமலையை தூக்கி எறிந்து விட்டு வேற ஆள போடுவாங்க. அதனால வந்து அண்ணாமலை என்பது ஒரு திருப்பு சீட்டு. ஆனா அண்ணாமலை என்பது கொங்கு பகுதியில ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அது வந்து எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை, எடப்பாடிக்கு ஒரு இடைஞ்சல் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்களே ஒழிய இது வந்து இந்த எலெக்ஷனுக்காக எடப்பாடி செய்யக்கூடிய நாடகம் என்பது வெளிப்படையான உண்மை. எனவே இவர்கள் வந்து ஒருவேளை அதிமுகவிற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களும் இணைந்து வாக்களித்தால் நாங்கள் இவர் எடப்பாடி ஓப்பனாக டிக்ளேர் பண்ண தயாரா? அதாவது ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கு ஒரு 10 எம்பிக்கள் கிடைத்தால், 10 எம்பிக்கள் கிடைத்து ஒருவேளை இந்த 10 எம்பிக்கள் ஷார்டேஜ் வந்து பிஜேபிக்கு ஏற்படுகிறது. அப்ப அந்த 10 எம்பிக்கள் ஷார்டேஜ் ஃபில்லப் பண்ணா தான் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர முடியும் என்ற சூழல் ஏற்படும் பொழுது அந்த 10 எம்பிக்கள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் கண்டிப்பாக பிரதமராக மோடியையோ பிஜேபியோ ஆதரிக்க மாட்டோம் என்று இவர்கள் எழுதி கொடுக்க தயாரா? இஸ்லாமிய மக்களுக்கு, எஸ்டிபிஐக்கு எழுதி கொடுப்பாரா சார்? இப்ப கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க, இவர் எழுதி கொடுப்பாரா இல்ல வந்து டிக்ளரேஷன் பண்ணுவாரா? அப்ப அன்னைக்கு வந்து இதே எடப்பாடி வந்து ஓடி போய் ஆதரிப்பார். ஏன்னா மோடியை பத்தியே பேச மாட்டார். மோடி நம்மளுடைய நிதிக்கு, நம்மளுடைய பேரிடர் நிதிக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே அவரால் வந்து தட்டி கேட்க முடியல. கவர்னர் பண்ணக்கூடிய மாநில சுயாட்சியினுடைய அத்துமீறல்களை தட்டி கேட்பதற்கு எடப்பாடிக்கு தார்மீக ஒரு பலம் இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து, அதாவது மாநில சுயாட்சியை எதிர்க்கக்கூடிய தார்மீக பலம் இல்லாத எடப்பாடி ஒரு பேரிடருக்கு நிதி வழங்காத மத்திய அரசை தட்டி கேட்க ஒரு பலம் இல்லாத எடப்பாடி எப்படி தமிழக மக்களுக்கான உரிமைகளை நீட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் இல்லாத ஒரு எடப்பாடி, அந்த நீட்டு பில்லே வந்து இருக்கா இல்லையா, குப்பைக்கு போயிடுச்சா என்று கூட தெரிய முடியாத அளவில் ஆட்சி நடத்திய எடப்பாடி எப்படி வந்து இவர்கள் வந்து இந்த மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவார்கள் இஸ்லாமிய மக்கள்? அப்ப இதெல்லாம் வந்து
ஒரு திருப்திக்காக நம்ம இங்க கூட கிறிஸ்தவ கூட்டமைப்பு இருக்கிறது, இஸ்லாமிய எஸ்டிபிஐ இருக்கிறது, நாங்கள் தான் நம்பிக்கையை பெற்றவர்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஒழிய இது வந்து கதைக்கு உதவாது. கதைக்கு உதவாது. கண்டிப்பாக கதைக்கு உதவும். இல்ல, என்னை பொறுத்தவரை பாஜகவினுடைய ஒரு திட்டமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது என்னை பொறுத்தவரை. என்றால் இப்ப பாஜக டிசைட் பண்ணிருச்சு அவங்க எந்த ரூட்ல போக போறாங்க அடுத்த தேர்தலுக்கு என்று மிக தெளிவாக அவர்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இது இப்ப டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. டெவலப்மெண்ட் அங்க வந்து வேலையாகாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 2 கோடி இது ஜாப்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுல வந்து இப்ப கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 50,000 70,000 எல்லாம் சேர்த்து வச்சு ரயில்வேல மற்ற துறைகள்ல வந்து பிரதமரே அந்த வேலையை கொடுக்கின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த லாபாரதி ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்கீம்லயும் வந்து அதாவது மக்கள் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறதுக்கு மற்றொரு சான்றாகத்தான் இருக்கிறது. 80 கோடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு அரிசி கொடுக்க வேண்டும் என்ற அந்த முடிவை எடுக்கும்போது அது இன்னொரு ரிஃப்ளெக்ஷனாகத்தான் வருகிறது. அது ஒரு லார்ஜஸ்டாக இல்லைன்னா லாபாரதியாக மட்டும் கிடையாது. அது மக்களால் அது வந்து வாங்க முடியவில்லை. they are unable to purchase என்ற அந்த நிலை வரும்போது அப்போ உங்களுடைய அந்த இதுல லீடர்ஷிப்ல இக்கானமி எங்க போய் நிக்கிறது என்ற அந்த கேள்வி வருகிறது. அப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நீங்க வந்து டெவலப்மெண்ட் கருத்தை வந்து பேச முடியாது. மோடி குஜராத்தை டெவலப் பண்ற நபர் என்று அந்த 2014 வந்த தோற்றம், அந்த தோற்றம் வந்து இன்னைக்கு சற்றே இல்ல முழுவதுமாக மாறி மோடி ராமருக்கு ஒரு வீடு படைத்தவர் என்ற அந்த இடத்துல போய் நிக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு கம்யூனல் அஜெண்டால இனி வண்டி ஓடுறதா இருக்கிறது. இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் முன்னாடிதான் பார்த்தேன். அதாவது ஒரு 108 அடி இருக்கின்ற ஒரு ஊதுபத்தி அது குஜராத்ல தயார் பண்ணி அது வந்து அயோத்திக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது ஓவராலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய அதாவது சர்தார் பட்டேலினுடைய சிலை மாதிரி இருக்கின்ற பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு அயோத்தியில் வந்து அரங்கேற போகிறது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக யோகி ஆதித்யநாத்தினுடைய அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது, லிக்கர் கிடையாதாமா. ஜனவரி 22ஆம் தேதி எங்கேயுமே லிக்கர் கிடையாது. அதே மாதிரி அந்த அயோத்தியனுடைய 25 கிலோமீட்டர் சுத்து வட்டாரங்கள்ல வந்து எங்கேயுமே நீங்க வந்து மாம்சம் கிடையாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது என்ற அந்த அளவுக்கு வந்து அவர்கள் அது ஏதோ எங்கேயோ திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். அப்ப கம்ப்ளீட்டாக ஒரு கம்யூனல் ஆங்கிள் தான் இந்த தேர்தல் வந்து ஃபைட் பண்ண போறார்கள். அப்ப இவர்கள் கம்யூனல் ஆங்கிள் ஃபைட் பண்ணும்போது இவர்களுடைய அலைஸ்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிறுபான்மையரோட இருங்க. ஆனாலும் அங்கங்கே ஒரு டோக்கன் ஈவென்ட்ஸ் நடக்கும். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு நாம் பார்த்தோம். மோடி வந்து கேரளாவில் இருக்கின்ற சில கிறிஸ்துவர்கள் இருக்கின்ற ஏரியாவில் இருக்க சில பிஷப்ஸ் ஆர்க் பிஷப்ஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து அவர்களோட broke bread with மோடி. அதற்கு பெரிய கிரிட்டிசிசம் வந்தது. கேரளால இருந்து பல இடங்கள்ல இருந்து பெரிய கிரிட்டிசிசம் வந்தது. ஆனால் அதை தாண்டி அந்த டோக்கன் டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷேக் ஜாயித் இவர்கள் எல்லாம் ஏன் வருகிறார்கள் என்று தெரியவில்லை. பிசினஸ் டீலிங்காக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். துபாயினுடைய ரூலர் அவர் வருகிறார், கிரவுன் பிரின்ஸ் அவர் வருகிறார். ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு ப்ரொசஷன் நடக்கிறது இன்னைக்கு. அப்போ நான் வந்து அரபுகளே என்னை வந்து நேசிக்கிறார்கள் என்ற அந்த தோற்றத்தை வந்து நரேந்திர மோடி உருவாக்குகிறார். இதெல்லாம் வந்து ஒரு தோற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து அது கம்ப்ளீட் இன்னொரு கியருக்கு ஷிஃப்ட் ஆகி கம்ப்ளீட்டா கம்யூனலாகத்தான் போக போகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மணிப்பூர்ல அந்த அளவுக்கு அவலம் நடந்த பிறகு கூட மோடியினுடைய ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் என்ன, பீரேன் சிங்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதான அவருடைய ஒரே ஒரு நடவடிக்கையா இருந்தது. அதை தாண்டி ஒரு நடவடிக்கையும் அவர் தன்னிருமை முன்னால் நின்று அவர்கள் எடுக்கவில்லை என்றதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப முழுக்க முழுக்க இதுதான். அலையன்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கே வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகளை நம்பி கட்சிகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளினுடைய அந்த கோட்டையை நீங்க வந்து குலைக்க வேண்டும் என்ற ஒரு மெசேஜ் தான் கொடுத்திருக்காருன்னு தெரியுது. அதுதான் கோயம்புத்தூரில் நடந்த அந்த கிறிஸ்டியன் மீட் ஆனாலும் சரி, இங்க நடக்கின்ற மதுரையில் நடக்கின்ற அந்த எஸ்டிபிஐ மீட் ஆனாலும் சரி. அப்ப எஸ்டிபிஐ ஏன் பேன் பண்ணாங்கிறத அந்த கேள்விக்கு நமக்கு உடனடியாக பதில் கிடைச்சது. என்னை பொறுத்தவரை வந்து கர்நாடகாவிலையும் அவர்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை அங்க இருக்கின்ற சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸை போய் அந்த எஸ்டிபிஐ நபர்களுடன் பேசி அவர்களை சுமூகமாக ஒரு 10 கான்ஸ்டிடுவன்சி ஏதாவது நின்றார்கள் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் போச்சு. கலை சொன்ன மாதிரி இந்த அசாதுதீன் ஓவைசி அதுதான் மாடலா இருக்கிறது. இந்த அசாதுதீன் ஓவைசி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து விட்டால் நிச்சயமாக வாக்குகளை பிளந்து விடலாம். அந்த வாக்குகளை பிளந்து விட்டால் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பிளந்து விட்டால் ஒரு பெரிய மெஜாரிட்டி இல்ல, ஒரு தோற்றம் தான் மறுபடியும். அதாவது இந்தியா பூரா வந்து பாஜகவினர் வென்று வருவார்கள் என்ற அந்த தோற்றம் வர வேண்டும் இல்லையா? எப்படி 39% வாக்குகளை வைத்துக் கொண்டு 370 ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் சரி அவர்களால் எளிதாக தூக்கி போட முடிகிறதோ, எப்படி இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் நடத்த முடிகிறதோ, ஏறத்தால் அதே மாதிரி தோற்றம் வந்துவிடும். இப்ப தமிழ்நாட்டில இருந்து 2 எம்பிஸ், கேரளால இருந்து ஒரு எம்பி, கர்நாடகால இருந்து அப்கோர்ஸ் மெஜாரிட்டி எம்பிஸ், தெலுங்கானால இருந்து 10 எம்பிஸ் அந்த மாதிரி வந்து விட்டால்
நிச்சயமாக இந்தியா மொத்தமாக பாஜகவை விரும்புகிறது, நரேந்திர மோடியை விரும்புகிறது என்ற அந்த பிம்பம் வந்துவிடும். அந்த பிம்பத்துக்காகத்தான் இவர்கள் வந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு கருவியாகத்தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன முதல் கருத்து முக்கியமான கருத்தாக நான் பார்க்கிறேன். யார் நம்பினாலும் அவ்வளவுதான் அவுட் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. வேலுமணியும் தங்குமணியும் எல்லாம் கவனமாக இருந்தால் அவர்களுக்கு நல்லது. நல்லது. அதாவது சார் நீங்க தெளிவா சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய மேஜர் டிசைனே வந்து அதிமுக பிஜேபியினுடைய பிளவினுடைய மேஜர் டிசைனே ஒரு பக்கம் மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலையை தூண்டி விட்டு தப்பு தப்பா பேச வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு டிசைன் தானே, இதெல்லாம் ஒரு பிளான் தானே, அது மேஜர் டிசைனுடைய பிளான். இப்ப 2 பேரும் சேர்ந்திருந்தா அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட ஓட்டு விழுகாது, திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிரும். அப்ப வந்து இதை ரொம்ப பிரிச்சாதான் இது பிரிச்சு எடப்பாடியை கண்டிப்பா பிஜேபியை நம்பி சிறுபான்மையினர் போக மாட்டாங்க. அப்ப எடப்பாடினா ஏடிஎம்கேனா நம்பி போயிருவாங்கன்ற ஒரு டிசைன் தான் இது. வந்து அவர் மூலமா இந்த மாதிரியான பிளவுகளை ஓவைசி மாடல் தான். அப்ப ஓவைசியினுடைய தமிழ்நாடு வந்து எடப்பாடி என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு வந்து எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுமே பலியாகி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். எஸ்டிபிஐ ஒரு தீவிர சிந்தனைகள் கொண்ட உள்ளம் கொண்டவர்கள் எப்படி வந்து எடப்பாடியோட ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப எஸ்டிபிஐ வந்து இதற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். எஸ்டிபிஐ வந்து ஒரு தீவிர எண்ணம் கொண்டவர்களா இருந்தால் ஓபிசி மாதிரியான ஒரு ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஆதரவாக அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்தது அவர்களுக்கு எதிராக, அந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராகத்தான் அது சென்று முடியும் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். நீங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா கர்நாடகாவில் ஜனதாதள் நம்ம ஒரு தேவகவுடா கட்சிக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக நம்பி வாக்களித்தார். ஆனா இந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு? இவர் வந்து ஒரு ஸ்பிளிட்டிங் போர்ஸ், இதனால வந்து எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது என்று முடிவெடுத்து ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய மக்களும் அந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க பாருங்களேன். அது முக்கியமான ஒரு முடிவு. அப்ப சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், ஒரு நேம்ஸுக்காக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எல்லாம் நம்ம ஆதரித்து விட்டு கடைசியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த இடைஞ்சலாக போய் முடிகிறது என்ற முடிவெடுத்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பின்னால நின்றார்கள் என்பதுதான் நிச்சயம். இவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் வேற, ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பின்னால ஏற்பட்ட காங்கிரஸ் வேற. கம்ப்ளீட்டா இட் இஸ் சேஞ்ச்டு காங்கிரஸ். ஸோ அப்ப வந்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். அது வந்து இந்த மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை ஒரு ஈவெண்டா நடத்துறாங்க, ராமர் கோயிலையும் ஒரு ஈவெண்டா நடத்துறாங்க. அது எப்படிங்க வந்து ஒரு ராமரை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய இந்துக்கள் மத்தியில ராமரை சின்ன பிள்ளையாக்கி அதை வந்து ஒரு மோடி வந்து கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் இந்துக்களின் மனதை புண்படுத்தி இருப்பாருன்னு நீங்க பாருங்க. வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிளா நீங்க அதை எப்படி மோடி தான் அவர் ராமரை வழி நடத்துறாரு. அப்ப பூரி சங்கராச்சாரியார் சொன்னது சரிதானே? அது பூரி சங்கராச்சாரியார் இவங்களை ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? மோடி வந்து ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாரு, நாங்க பக்கத்துல இருந்து கை தட்டணுமான்னு கேட்டாரா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன பதில்? இவர்களது வந்து மால்தீவ்ஸுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து லக்ஷதீப் நாங்க டெவலப் பண்றோம், அவர்கள் தவறாக பேசிவிட்டார்கள் என்ற ஒரு போட்டோ எல்லாம் ஷூட் எல்லாம் போட்டாரு. சரி, சைனா வந்து இத்தனை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப 2-3 நாளா சுப்பிரமணிய சாமி ட்வீட் மேல ட்வீட் போட்டுட்டே இருக்காரு. என்ன பதில்? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஏன் மோடியால சுப்பிரமணிய சாமியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம அண்ணாமலையால எஸ்சி சேருக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் அவங்க என்ன பண்ண முடியும்? என்ன இவங்களால? அப்ப ஒரு இந்தியாவே ஆளக்கூடிய மோடியால சொந்த கட்சி எம்பி பதில் சொல்ல முடியலையே. சொந்த கட்சி எம்பி சுப்பிரமணிய சாமி கேட்கிற கேள்விக்கு பதில் ஏன் சொல்ல முடியல மோடியால? மற்ற எதிர்கட்சி கூட விட்டுருங்க, இப்ப நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட், உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட கூட விட்டுருங்க. நீங்க சொந்த கட்சி எம்பி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. நீங்க சொல்லுங்க, அப்ப லக்ஷதீப்ல இது மால்தீவ்ஸ்ல காமிக்கூடிய வீரத்தை நீங்க வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்கள் மேல காமிக்கிற வீரத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை டெவலப் பண்றதுல நீங்க காமிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசாக உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பெர் கேபிட்டா இன்கம் 98,000 ரூபாய் இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம், தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் 2,73,000 ரூபாய். அப்ப நீங்க இவ்வளவு இந்தியாவை டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா ஏன் பெர் கேபிட்டா இன்கம் கூடல? ஏன் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வரல? சொல்லுங்க பாப்போம். அப்ப இதெல்லாம் வந்து
ஒரு ஒரு இதெல்லாம் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரிய வேண்டும். சாதாரண மக்கள் வந்து இன்னமும் இந்த இன்றைக்கு ஏகப்பட்ட விழிப்புணர்வு வட வட வடநாட்டில் வட மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு வீடியோக்கள் மூலமாக தங்களது கோபத்தை, ஆத்திரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவிஎம்க்கு அகைன்ஸ்டாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் எழுந்து நிற்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி இந்த ராமருக்கு கோவிலை எழுப்பி, அதுவும் முடிக்காத கோவிலுக்கு கும்பாபிஷேகம் தேர்தலுக்காக நடத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும் என்று நமக்கு தெரியாது. அது கற்றறிந்த சாஸ்திர வல்லுநர்கள் தான் சொல்லணும். முடிக்காத கோயிலுக்கு இதெல்லாம் பண்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் யாரை பாதிக்கும் அப்படின்னு சாஸ்திர வல்லுநர்கள் தான் சொல்லணும். அதனுடைய பேச மாட்டேங்கிறான்னு தெரியலையே. இங்கத்த சாஸ்திரிகள் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறான், சங்கராச்சாரியர் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. இல்ல அது வந்து அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத விளைவுகளா இருந்தா அதை ஏன் சொல்லணும் வெளியே? தானா நடக்கும்போது நடக்கட்டும்னு விட்டுருப்பாங்க. அது எதுக்கு சொல்லணும்னு. அதனால வந்து அது இந்தியாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை, ஒட்டுமொத்த எதிர்கால இளைஞர்களை, கற்றறிந்த இளைஞர்களை, அறிவார்ந்த இளைஞர்களை, ஒரு டெக்னாலஜியில இன்னைக்கு முன்னுக்கு வரக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த எலெக்ஷனே, 2024 எலெக்ஷனை இந்த பிஜேபி, மோடி தலைமையிலான பிஜேபி இந்திய இளைஞர்களை அவமானப்படுத்துகிறது. இந்திய இளைஞர்களை வந்து அவர்களது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி மதத்தின் மூலமாக, மத வெறியின் மூலமாக இந்த நாட்டை மீண்டும் அபகரிக்கலாம் என்ற ஒரு திட்டம் தான் நடக்கிறது. கண்டிப்பாக இந்த உண்மையான மக்களின் மீது உண்மையான அக்கறை யாருக்கு இருக்கிறது என்பதை இந்திய மக்கள், இளைஞர்கள் அனைவரும், இந்துக்கள் அனைவருமே புரிந்து கொள்வார்கள். இந்த சிறுபான்மையினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்துக்களுமே புரிந்து கொள்வார்கள். எனவே அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனவே இதுல வந்து எடப்பாடி பண்ணுவதெல்லாம் பாவம் மோடியும் அமித்ஷாவும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இங்க வந்து செயல்படுத்த ட்ரை பண்றாரு. அவர் அதில் வெற்றி பெறுவது கடினம். உங்க வாக்குகள் மெய்ப்படட்டும் அப்படின்ட்டு முடிச்சிடறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்கு சார்.